அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனோடனே மாணவர்களும் பெற்றோரும் அவசரப்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணலாம். நிறையா டைம் இருக்குது, நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ப்ராஸ்பெக்டஸை படித்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீட் சம்மந்தமாக எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக லாஸ்ட் 4 இயர்ஸாக நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்டேட்ஸ் பாருங்கள். எங்கள் சேனல்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எந்த வெப்சைட்டில் சார் பார்க்கணும் அப்படின்னா exams.nta.ac.in exams.nta.ac.in இந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணோடனே என்ன வரும்னு பாருங்கள். நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வருங்க, exams.nta.ac.in. ஸோ இந்த பேஜில் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ பொறுமையாக பண்ணலாம். இதில் நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். இதில் பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் லாகின். ஸோ இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த நேஷன், என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அது ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ பொறுமையாக பார்க்கலாம், அவசரப்பட வேண்டாம். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின், இந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன், அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்டெப் 1 ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். செகண்ட் ஸ்டேஜ் சப்மிட் டாக்குமெண்ட். 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அவசரப்பட வேண்டாம். புதுசாக போகிறவங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிறது போகணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு போகணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பரை லாகின் பண்ணி எந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வச்சு பண்ணுறீங்களா, டிஜிலாக்கர் ஐடி வச்சு பண்ணுறீங்களா, ஆதார் நம்பர் வச்சு பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கேட்கும். அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணணும். இது மாதிரி பண்ணி அடுத்த அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு நம்ம போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர். இப்போ இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் கிளிக் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ஏன்னா நம்ம டவுன்லோட் ஆகிற டைம் எடுக்குது நெட் கனெக்ஷன்னால. ஸோ இந்த பேஜை நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ நியூ கேண்டிடேட் இதில் போகணும். ஸோ எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் இதில் செகண்ட் பேஜில் போகணும். ஸோ பொறுமையாக இருங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பொறுமையாக பண்ணால் மிஸ்டேக்ஸ் வராதுங்க. ஸோ அவசரப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த பேஜ் வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட்டு டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஹிந்தி, டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இங்கிலீஷ். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் ரீட் கேர்ஃபுல்லி த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை படித்து பாருங்கள் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஃபில்லிங் அவுட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் போகணும்னு சொல்லியிருக்காங்க, exams.nta.ac.in அந்த வெப்சைட்டில் தான் நம்ம போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ கேட்டகரி பொறுத்த வரைக்கும், ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700, ஓபிசி கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்கு 1600, எஸ்சி எஸ்டி அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு 1000 ரூபாய். ஸோ 3 கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ அப்ளை. த கேண்டிடேட் மஸ்ட் ரீட் கேர்ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் கோயிங் டு த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்டர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட் டவுன் த சிஸ்டம் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். The candidate should apply required details while filling an online application and is also required to create a password. அப்போ நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இது நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால அது பொறுமையாக பார்க்கலாம். அப்லோட் ஸ்கேன் இமேஜஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்ம important instructions about the password. So இங்க பாருங்க password தான் during online form filling candidate will be required to choose a password and a security pin. அப்ப இந்த password நம்ம கரெக்ட்டா செட் பண்ணனும். So password எப்படி செட் பண்றது அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. The candidate is advised not to disclose your password. யார்கிட்டயும் சொல்லாதீங்க. Candidate can change the password. மாத்த முடியும். Candidate should remember to log out at the end of the session. ஒவ்வொரு செஷன்லையும் வெளியே வரும்போது லாக் அவுட் பண்ணிட்டு வரங்க. வேற யாராவது உங்களுடைய அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுக்குறாங்க. இப்போது பாஸ்வேர்டு பார்க்க போகிறோம். த பாஸ்வேர்ட் மஸ்ட் பி அ 18 to 13 கேரக்டர். அப்போ மினிமம் 8 கேரக்டர் இருக்கலாம். 8 கேரக்டர்லேருந்து 13 கேரக்டர் வரைக்கும் பாஸ்வேர்டு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். அப்போ 6 கேரக்டரில் செட் பண்ணக்கூடாது. அப்போது ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும். மினிமம் ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும். அப்போது ஏலிருந்து கேபிட்டல் ஏலிருந்து ஜெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு லெட்டர் இருக்கணும். மினிமம் ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும். மஸ்ட் பி அட் ஒன் லோயர் கேஸ் லெட்டர். ஒரு லோயர் கேஸ் லெட்டர் அது ஏலிருந்து ஸ்மால் ஏ டு ஸ்மால் ஜெட். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும். த பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் ஒன் நியூமெரிக்கல் வேல்யூ. 0லிருந்து 9க்குள்ளே மினிமம் ஒரு நம்பர் இருக்கணும். அப்போது பாஸ்வேர்ட் மஸ்ட் பி one upper case letter, one lower case letter, one numerical value, must have at least one special character. So special character என்ன? at இல்ல டாலர் சிம்பல். இந்த மாதிரி நிறைய சிம்பல்ஸ் இருக்கு பாருங்க. ஆஷ் சிம்பல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அப்போ மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். இந்த 8 கேரக்டரில் ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமெரிக்கல் நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். 8லிருந்து 13 வரைக்கும் இருக்கலாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கான இது பண்ணணும். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஐ ஹவ் டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அந்த மென்ஷன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு தான் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். இங்கே போகிறோன்னே பாருங்கள் என்னென்ன வழியில் நமக்கு அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுமையாக பாருங்கள். ஐ ஹாவ் ஆதார் நம்பர் அண்ட் விஷ் டு கிரியேட் மை லாகின் யூசிங் ஆதார் நம்பர். ஆதார் நம்பரை வச்சு பண்ண விருப்பறேன். ஐ ப்ரொவைட் மை கண்டென்ட் ஃபார் யூசிங் ஆதார் டேட்டா ஃபார் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ். ஆதார் டேட்டாவை நான் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஆதார் நம்பர் கேட்கும், ஓடிபி வரும். ஸோ எனக்கு அது விருப்பம் இல்லை சார் அப்படின்னா ஐ ஹாவ் டிஜிலாக்கர் அக்கௌண்ட், ஐ விஷ் டு லாகின் அண்ட் ஐடென்டிஃபை த்ரூ டிஜிலாக்கர். டிஜிலாக்கர் அக்கௌண்ட் மூலமாக பண்ண விரும்புகிறேன். அடுத்தது ஐ டு நாட் ஹேவ் டிஜிலாக்கர் அக்கௌண்ட், ஐ விஷ் டு கிரியேட் மை டிஜிலாக்கர் அக்கௌண்ட் அண்ட் லாகின் அண்ட் ஐடென்டிஃபை த்ரூ த டிஜிலாக்கர். அப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அகாடமிக் பேங்க் கிரெடிட் ஐடி, அது மூலமாக பண்ண நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பார்த்துட்டு சொல்கிறோம். ஐ டு நாட் ஹேவ் அகாடமிக் பேங்க் கிரெடிட், அதை கிரியேட் பண்ணி அது மூலமாக நான் பண்ண நினைக்கிறேன். ஐ ஹாவ் அன் இந்தியன் பாஸ்போர்ட் அண்ட் விஷ் டு கிரியேட் மை லாகின் யூசிங் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் இருக்குது, பாஸ்போர்ட்டை வச்சு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாரு பாஸ்போர்ட் நம்பர் கேட்குறாங்க. ஐ ஹாவ் அ பேன் கார்டு அண்ட் ஐ விஷ் டு கிரியேட் மை லாகின் யூசிங் பேனை வச்சு பண்ண நினைக்கிறேன். ஐ ஹாவ் அ நான் இண்டியன் பாஸ்போர்ட், எனக்கு வெளிநாட்டு பாஸ்போர்ட் இருக்குது. யாருக்கு? ஃபாரின் நேஷனல்ஸ்க்காக இருக்கலாம். ஐ விஷ் டு கிரியேட் மை லாகின் யூசிங் நான் இண்டியன் பாஸ்போர்ட். அப்போது நான் இண்டியன் பாஸ்போர்ட்டாக இருக்கவங்க, அது வெளிநாட்டில் இருக்கவங்க நான் இண்டியன் பாஸ்போர்ட்டை வச்சு கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் பேன் கார்டை வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ பேன் கார்டு நம்பர் கேட்குது. அதே மாதிரி ஐ ஹவ் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு கிரியேட் பண்ணலாம். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இல்லை, அதை கிரியேட் பண்ணி பண்ணுறன்னு ஆப்ஷன் போகலாம். ஸோ அதே மாதிரி அதை அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை வச்சு பண்ணலாம். டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வச்சு பண்ணலாம். டிஜிலாக்கர் அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஆதார் நம்பர் வச்சு பண்ணலாம். ஸோ ஆதார் நம்பர் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். So I have Aadhaar number and wish to create my login using Aadhaar and provide my consent for authentication. அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ இது பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சிம்பிள் வே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் எடுத்துக்கங்க. நீங்கள் என்னோடய நேம் எடுத்துட்டா கூட ஸோ உங்களுக்கு அனந்தமூர்த்தி, எவர் கிரீன் கைடன்ஸ் அனந்தமூர்த்தி. இப்போது ஈவன் இஃப் டேக் எவர் கிரீன் கைடன்ஸ் எடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு மினிமம் ஒரு பாஸ்வேர்ட் செட்டப் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ
AN THA at 16 அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்துடுது பாருங்கள். ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர், நியூமெரிக்கல் வேல்யூஸ். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 கேரக்டர்ஸ் வந்துடுது. ஸோ நமக்கு 8லிருந்து 13 கேரக்டர் இருக்கணும். இந்த பாஸ்வேர்ட் எவ்வளோ கேரக்டர் வந்துடுதுங்க? 10 கேரக்டர்ஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி பொறுமையாக ப்ரொசீட் பண்ணுங்கள். இக்காரணம் கொண்டும் அவசரப்படக்கூடாது. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் எந்த தவறில்லாமல் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.